ஹாய், வெல்கம் பேக் டு சித்தார்த்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியான தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசாக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. ஸோ இதுக்கு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு 4 தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 2-3 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது கடாயில் வந்து 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வேறு நம்ம எந்த காரமும் சேர்க்கறது கிடையாது, பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஸோ நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஸோ 5 நிமிஷம் ஆயாச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயாச்சு. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.